அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபிக்கு ஈஸ்வரி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்த கையோட ஒரு பக்கம் நம்ம தாத்தா வந்து கோபிக்கிட்ட சத்தம் போட, கோபி வந்து அப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அம்மா சாப்பிடாதனால தான் இந்த ஃபால்ட்டு, இதுக்கப்புறம் அம்மாவை என்னால் ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்ல, அந்த டைமில் கரெக்டாக நம்ம ராதிகா வராங்க. ராதிகா வந்ததுமே கோபி மொத்த கோவத்தையும் நம்ம ராதிகா மேலே திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக இங்கே நீ வந்த ராதிகா, வீட்டில் இருக்கிறபோது நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என் அம்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்துனீங்க, அதோட விளைவு இப்போ எப்படி ஆயிருக்கு பார்த்தியா, இதை பார்த்து உனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, ஆனால் இன்னொரு தடவை என் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப சிவியராக வார்னிங் பண்ணாங்க நம்ம ராதிகாவை. உடனே ராதிகா வந்து, கோபி என்னாச்சு கோபி, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அவங்கள அங்கே போக சொல்ல சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி ராதிகா பேச, உடனே கோபி வந்து, போது ராதிகா இதுக்கப்புறம் நீ ஒரே வார்த்தை கூட பேசாத, எதுக்காக இங்கே நீ வந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவை அங்கேருந்து திட்டி அனுப்பிடலான்னு பார்த்து நம்ம கோபி சத்தம் போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியா வந்ததுமே நம்ம ராதிகா கிட்டே பேசுகிறாங்க. ஏங்க அத்தையை இங்கே எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியல, அவங்க ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு டைமிங்க்கு சாப்பாடு கொடுக்கல, தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா எதுக்காக அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்ல, உடனே ராதிகா வந்து, இல்லை அவங்க அங்கே கம்ஃபர்டபுளாகவே இல்லை, இருக்கிறது ரொம்ப சின்னது, எல்லாமே ரொம்ப வசதி கம்மி தான், அதனால் அவங்கள எங்கேயா இருக்கட்டும் தான் நான் சொன்னேன், கோபி தான் கேட்காம கூட்டிகிட்டு வந்துட்டாரு, ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிரச்சனை பெருசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கிட்ட ராதிகா சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து, ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, அம்மா பண்ண வேலையால் தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. போதாத குறைக்கு நம்ம எழில் செல்லியன் ரெண்டு பேரும் கோபியை வார்னிங் பண்ணுறாங்க. அம்மாவை இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அம்மாவை தப்பு பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு பெரிய காயத்தை ஏற்படுத்துகிற விதமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, பாட்டி இங்கே இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, கோபி என்ன சொல்கிறதுன்னு தெரியுமா அப்படியே முழிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.